அனைத்து முகநூல் நண்பர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களது காஞ்சிபுரம் ஏஆர்எஸ் சாரீஸின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் கொடுக்கும் ஆதரவுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களது நிறுவனத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள்லாம் ரொம்ப ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துருக்கீங்க. எவ்வளோ பேர் என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு 9 இயர்ஸில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நாளாகவே திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது இதுவரையும் யாரும் பண்ணாத ஐட்டமாகவும் இருக்கணும், பட் காஸ்ட் வைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி ஒரு புது விதமான ரகம் இன்றைக்கி உங்கள் முன்னால் இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்கோம். அதை நீங்களும் பார்ப்பீங்க. கண்டிப்பாக இதுக்கு உண்டான மேலான உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு சாரீ. அதாவது எனக்கு தெரிஞ்சு இல்லை, நானும் ஒரு 30 to 40 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இதுவரை யாரும் உற்பத்தி செய்யாத ரகம் இது. இந்த ரகத்தை ஒரு உற்பத்தி பண்ணி எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்களுடைய நீண்ட கால கனவு இது. இது இன்றைக்கி எங்களுக்கு கனவு இல்லை, நீண்ட கால கனவு இது. பண்ணலாமே அப்படின்ட்டு பார்ப்போம். பட் இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் எனக்கு அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ரகத்தை உங்கள் முன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பாருங்க. ஹாய் முகநூல் நண்பர்கள், பாருங்கள். இது அதாவது யூஸ்வலாக பார்த்தேன்னா 6 கஜத்தில் பார்ப்போம். இதற்கு பாருங்க, 6 கஜத்தில் பிரைடல் சாரீ யூஸ்வலாக பார்ப்போம். இது 6 கஜத்தையே நம்ம 9 கஜமாக தயார் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லைக் பண்ணோம். இதை இது 9.5 கஜம். 9.5 கஜத்தை அப்படியே பிரைடல் சாரியாக தயார் பண்ணால் எப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த 6 கஜம் நியர்லி வெயிட் 1 கிலோ இருக்கும். சப்போஸ் நம்ம இதே மாதிரி 9 இயர்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா மோர் தென் 1.5 கிலோ 2 கிலோக்கு மேலே வந்துடும். ஸோ அது நம்ம என்ன வெயிட்டை எப்படி நம்ம குறைக்கலாம், வெயிட்டை, அதாவது வெயிட்டு கம்மி பண்ணி அதே மாதிரி குவாலிட்டி சாஃப்டாக இருக்குது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பல முறை திங்க் பண்ணி இந்த ரகத்தை தயார் பண்ணியிருக்கோம். அது என்ன வெயிட்டோ அதோட ஒரு 100 to 200 கிராம்ஸ் தான் இது வெயிட் ஜாஸ்தி. மற்றபடி உங்களுக்கு வெயிட் அதிகம் கிடையாது. இதனுடைய வெயிட் 1 கிலோ 200 கிராம் தான் இதனுடைய வெயிட்டு. எப்படி அந்த பிரைடல் சாரியில் ஒர்க் இருக்கோ அதே மாதிரியான ஒர்க் இதில் பண்ணியிருக்கோம். இது எங்களுடைய முதல் வந்த சாரீ இது. ஸோ அதனால் அதை அந்த சாரியை உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். இதில் நீங்கள் தான் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா என்ன கலர் வேணாலும் பண்ணலாம். இது செல்ஃப் பார்டர், செல்ஃபில் எம்பாசிபிள் பண்ணலாம், மரூன் கலர் பண்ணலாம், மீனாட்சி பண்ணலாம், மஜந்தா, அது மாதிரி. ஏன்னா சாதாரணமாக அந்த மாம்பழத்துலலாம் இது மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம்னா ஜெரிகை எடுப்படாது. ஸோ நம்ம இது மாதிரி ஒரு செல்ஃப் பார்டரில் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணினோம். இதனுடைய ஒர்க்கு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு எடுத்துக்கொண்ட காலங்கள் 3 மாதம் இருக்குது. நார்மலாக ஜாக்கார்ட் சாரி நெய்யத்துக்கு 45 நாள் 50 நாள் ஆகும். நாங்கள் இதனுடைய ஒர்க்கு வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான திங்க் பண்ணலான்னு சொல்லி திங்க் பண்ணி வியூவர்ஸுக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து இது மாதிரியாக நாங்கள் ஒரு திங்க் பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கை பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய என்னதோ எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் இதை அனுப்புவோம். இப்போ நீங்கள் லைவில் பார்த்துட்டு இருப்பேன். எல்லாம் கஸ்டமர்ஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான், உங்களால் தான் நான், புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் என்னை புதுசாக ஒன்று பண்ணணும், புதுசாக ஒன்று பண்ணி பொதுமக்கள்கிட்ட உங்களை மாதிரி வாடிக்கையாளர்கிட்ட ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரகத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ரொம்ப நாள்கள் எண்ணம். அதனால் புது கலர்ஸு, புது டிசைன்ஸு, நியூ மாடல்ஸு எல்லாமே எங்கள்கிட்ட ரூம்ஸில் இருக்குது. ஒவ்வொன்றா நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் எது ஒன்று பண்ணாலும் உங்கள்கிட்ட எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஏன்னா சில ஷோரூம்ஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா புதுசாக பண்ணுவாங்க, வீடியோவில் எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்வாங்க. பட் நாங்கள் அது மாதிரிலாம் இது திறந்த வெளி புத்தகம் மாதிரி தான் இது. ஏன்னா நீங்கள் பார்த்து 4 பேர்கிட்ட நீங்கள் எங்களுக்கு சொன்னால் தான் அதனுடைய எஃபெக்டிவ் நல்லாயிருக்கும். நான் உள்ளே பூட்டி வச்சுன்னு யார் வேணுமோ அவளுக்கு மட்டும் காமிச்சிட்டு வச்சுருந்தோம்னா இது சரிப்படாது. ஏன்னா இது எல்லாமே பார்க்கணும்.
இது வந்து யார் வேணா, ஏன்னா இது வந்து பிஸ்னஸ்ன்றது ஓஷன். நானும் சில கடையில் பார்ப்பேன், சார் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சார், வீடியோ இங்கே எடுக்கணும். பார்த்து இங்கே வர நான் கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம், ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எதுவுமே சொல்ல மாட்டோம். இங்கே வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் எங்களுடைய சர்வீஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் அனுப்புகிறோம், தாராளமாக எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துகிறோம், வீடியோ ஷாப்பிங் வரலாமானோ, வாங்கணும், ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாமானோ தாராளமாக அனுப்புக்கணும். நாங்கள் வந்து ஐயோ எங்கள் கடை வெளியில் போய்ட்டு போகுது அப்படின்னு நினைக்கவே மாட்டோம். ஏன்னா இது வந்து ஓஷன், எல்லாருமே பார்க்கணுன்றது தான் பண்ணுறோம். இந்த சாரியை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. அதாவது எப்படி இந்த 6 கயத்தில் பிரைடல் சாரி இருக்கோ அதே மாதிரி 9 yardsல பண்ணியிருக்கோம். அது பட் இது வந்து என்ன பார்டரோ அதே இது தலைப்பில் பண்ணியிருக்கோம். பட் இதில் என்னென்னா, இதே சப்போஸ் தலைப்பில் வந்து நம்ம எந்த தலைப்புனா போடலாம். சப்போஸ் டைமண்ட் பார்டர், டைமண்ட் தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பேன், எங்களுடைய வீடியோ எல்லாமே பார்த்துருப்பேன். அடுப்பு தலைப்பு போடலாம். அதில் இல்லையா எங்களுக்கு இவ்வளோ மாதிரி ஃபுல் கிராண்டு வேணான்னா 3 பட்டை 4 பட்டை தலைப்பும் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். ரெண்டாவது ப்ளவுஸு, இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது எப்படி இருக்குது பார்க்கலாமே சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். பட் அடுத்தது நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுற சாரீ வந்து ப்ளவுஸ்லேயும் இதே மாதிரி ஒர்க்கு, அதாவது ஜாக்கார்டு ஒர்க் வந்து ப்ளவுஸ்லேயும் பண்ணலாம் மாட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு ஐடியாவே கிராண்டாக பண்ணோம்னா எப்படி என்ன இருக்குன்னு தெரியாதனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலான்னு சொல்லிட்டு தான் அடுத்துல என்ன பண்ண போகிறோம், வித் ப்ளவுஸில் வந்து ஜாக்கார்டு ஒர்க்கு அதுலேயும் நாங்கள் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இந்த சாரீஸை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. பாருங்க, இது ஃபுல்லாகவே ஒர்க். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 9.5 தான் இது. சப்போஸ் நீங்கள் வந்து இதில் விரும்பினீங்கன்னா 10 கஜம் பண்ணலாம், 10.5 பண்ணலாம், 11 கஜமும் பண்ணலாம். ஏன்னா சில பேர் வந்து சார் எங்களுக்கு 10 கஜம் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதில் கேட்குறோம். ஏன்னா ஒரு 10 கஜம்னும் போது பண்ணலாம். பட் என்னென்னா நாங்கள் வந்து 10 கஜத்தில் வந்து 1 or 2 சாரீஸ் தான் எங்கள்கிட்ட இருக்கும். பட் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 3 monthsக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக நாங்கள் அந்த ஒரு 45 days 60 daysல உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற கலர், நீங்கள் கேட்குற பார்டர் காம்பினேஷன்ஸு, ரெண்டாவது தலைப்பு எப்படி வேணும், ரெண்டாவது ப்ளவுஸு எப்படி வேணும் உங்களுக்கு. ப்ளவுஸு வந்து ஃபுல் ஒர்க்கு பண்ணாலும் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ப்ளெயின் ப்ளவுஸ் பண்ணாலும் பண்ணி தரலாம், இல்லை வயிறு ஊசி பண்ணாலும் பண்ணி தரலாம். ஸோ இது வேணாலும் பண்ணலாம். பட் என்னென்னா வீவிங்கிறதுனால எங்களுக்கு டைமிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணித்தரேன். ஏன்னா சில பேர் வர ஒரு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு புடவை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு 10-15 கேட்குறான். பட் எங்களால் ஒரு மாதத்துக்குள்ளே கொடுக்க முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சீதோஷ நிலைன்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் ரொம்ப மழை பெஞ்சுது அப்படின்னா புடவை வீவிங் நெய்ய முடியாது, புரியுதுங்களா. அதை வந்து நான் வந்து கஸ்டமருக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவள் என்ன சொல்கிறா, வீட்டுக்குள்ள தானே என்ன தேடிறாங்க, ஏன் நெய்ய முடியலன்னு கேட்குறா. அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை பெஞ்சதுன்னா அந்த ஈரப்பதங்கள் வந்து இந்த மரத்தில் வந்து ஈரப்பதம் வச்சா ஈரப்பதம் வந்து நவராது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து டென்ஷன் இல்லாத ஒரு 3 மாதம் முன்னாடி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கும் டென்ஷன் கிடையாது, எங்களுக்கு டென்ஷன் இருக்காது. பிஃபோராகவே நாங்கள் வந்து ஒரு 20 daysக்கு பிஃபோராகவே உங்களுக்கு கொடுத்துட்டு ஹாப்பியாக நீங்கள் வந்து மேரேஜை கொண்டாடலாம். உங்களுக்கு அனுப்புகிற பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஒர்க் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் லைக் பண்ணி இதில் வந்து வேறு டிசைன்ஸ், அதாவது சக்கரம் மயில் போடலாம், அதாவது சின்ன சின்ன ஸ்கொயர் சக்கரம் மயில் போட்டு டிசைன்ஸ் ஃபுல்லாக பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஃப்ளவர் மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டிசைனே பண்ணலாம். இதில் வந்து எதுவுமே பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது, புரியுதுங்களா. நீங்கள் கொடுக்குற சஜஷன்ஸு, நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கு, நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து அதை வந்து ஆலோசனை பண்ணி அதை நாங்கள் படத்துக்கு தயாராக இருக்கிறோம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு நியூ மாடல், அதாவது ஒரு புதுசாக ஒன்று எப்படி இருக்குது பண்ணி பார்க்கலாமே பண்ணி பார்த்தோம். அதை கூட ஷேர் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக என்னன்னு சொல்லுவோன்னா வங்கி பார்டர்ன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் வங்கி டைப். இல்லை நார்மலாக டைமண்ட் பார்டர் வரும், நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணுமேனு சொல்லிட்டு இதில் வங்கி பார்டர் பண்ணியிருக்கோம். அதில் வச்சு
அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரகம், அதாவது வேல்தாரின்னுவா. வேல்தாரி எப்படி கேட்டிங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். நீங்கள் இந்த சைடில் தான் பார்த்துருப்பீங்க. பட்டு இந்த சைடில் போடுறதுனால என்ன ஆகுன்னா உங்களுக்கு வேல்தாரி வந்து தெரியாது, பாதி மடிஞ்சிடும், பாதி தெரியாது. பட் நான் என்ன ஐடியா பண்ணேன்னா வேல்தாரி ஸ்ட்ரைட்டாக போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் பட்டுது. அது மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த வேல்தாரி ஸ்ட்ரைட்டில், அதான் நம்ம புடவை கட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரிகை வந்து க்ளீனாக இருக்கும். பாருங்க, இது இது பார்த்தால 10 கஜம், 10 கஜம் வித் ப்ளவுஸ். பாருங்க, இது வந்து ப்ளவுஸ் வந்து செப்பரேட் ப்ளவுஸ். ஏன்னா இது வந்து ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தி. பட் இருந்தாலும் நம்ம ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்றதுனால, ஏன்னா எவ்வளோ கஸ்டமர்ஸ் எங்களை வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸ் என்னை கேட்டாங்க, வேல்தாரி நீங்கள் குறுக்க போகிறீங்க இல்லையா, அது நீட்டாக பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை மாமி ரொம்ப லேட்டாகும், பட் அது எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு சொன்னோம். பட் அவங்ககிட்ட சொல்லி எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி மோர் தென் 3 months மேலே ஆகிடுது. பட் இருந்தாலும் நம்ம பண்ணி பார்க்கலாமேன்னு நாங்கள் பண்ணி பார்த்தோம். ஏன்னா இப்போ நார்மல் 9 கஜத்தில் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு வந்து 10 கஜம் 11 கஜம் இது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து புடவை உங்களுக்கு நீங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டேன்னா நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மாதிரின்னா நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் அது மாதிரி ஒரு முகூர்த்த புடவையை நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா 9 10 ஒரு ஃபங்க்ஷனில் கட்டுறீங்க, 10 அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நெஞ்சவாளும் கஷ்டமாக இருக்கும். யோசனை பண்ண அதனால தான் எனக்கு வந்து நீங்கள் ஒரு 10 கஜம் 11 கஜம்னு உங்களுக்கு எப்போ உங்களுக்கு வந்து அப்படி இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் வந்து 3 months முன்னாடி பிளான் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். நீ கேட்குற மாதிரி எல்லாமே உங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உங்களுக்கு கேட்குற மாதிரி கலர் காம்பினேஷன்ஸு, இல்லை செல் பார்டர், இல்லை வித் ப்ளவுஸு, வித்தவுட் ப்ளவுஸு எது வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு. சரியா? ஓகே, அது பார்த்து இப்போ அடுத்தது ஒரு ரகம் காட்டுறேன் பாருங்க. இது 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 பார்த்திங்கன்னா நார்மலாக பெரிய பார்டரில் வைர ஊசி. இதில் வந்து நார்மல் பார்டரில் இருக்கான்னு கேட்பீங்க. நார்மல் பார்டர்லேயும் வைர ஊசி என்கிட்ட இருக்குது. இது ஒரு வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம் பாருங்க. இதோடைய தலைப்பு காட்டுறேன் பாருங்க. இது மாம்பழத்தில் நார்மல். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாம்பழத்தில் பச்சை. இதுவும் பாருங்க, பெரிய பாரு. இப்போ நான் காட்டுறது எல்லாமே 9 கஜம் தான்.
அதான் 9.5 கஜம், 9 கஜம் இல்லை, 9.5 கஜம், 10 கஜம், இது எல்லாமே உங்களுக்கு. இதில் தலைப்பு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய பார்டருக்கு இவ்வளோ ஒரு இது மாதிரியான ஒரு தலைப்பு இருந்தால் தான் ஒரு கிராண்டாக இருக்குன்றதுனால நாங்கள் அது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதில் எல்லா கலருமே இருக்கும். இது அதான் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கலர், மேங்கோ இருக்கும், மரூன் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சினேகா க்ரீனில் வயலட் பார்டர், ஒரு 5-6 கலர் ரெகுலராக வச்சுருப்போம். பட் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதே பார்டரில் நீங்கள் ஏதாவது ஒரு கலர் காம்பினேஷன் எங்களுக்கு கொடுத்து பண்ணாலும் பண்ணலாம், கொடுத்தாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம், இல்லை எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப கிராண்டாகவே காமிச்சிருக்கீங்களே, நார்மல் சாரீ இருக்கான்னு கேட்கல. எங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா நார்மல் சாரீ சின்ன பார்டரில் 10 கஜம் பியூர் பட்டு சில்க் மார்க் லேபிளோடு இருக்கும், புரியுதுங்களா? அந்த லேபிளோடு நான் கொடுக்கணுன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 5500 ரூபாயிலேருந்து வருது 10 கஜம். அதுலேருந்து உங்களுக்கு 7000, 10,000, 15,000, 20,000, 25,000 ரூபாய், அது அந்த ரேஞ்சஸில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு 5000 ரூபாய்க்கு அவ்வளோ காஸ்ட்லி வேணாம், இல்லை கம்மியில் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, பட்டு கிடையாது, பட்டு இல்லாத அதர் ஐட்டம்ஸ் வச்சுட்டுருக்கோம். சாஃப்ட் காட்டன் வச்சுட்டுருக்கோம். சாஃப்ட் காட்டன் எப்படி கேட்டிங்கன்னா நார்மல் வாஷ் தான் அது. அதோடய ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 1200 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்குள்ளே இருக்குது. அது நான் சொல்கிறது வந்து சாஃப்ட் காட்டன், நார்மல் வாஷ் பண்ணலாம் நீங்கள், அது ஒரு ரேட்டு. ரெண்டாவது நீங்கள் வந்து இதுலேயே செமி சில்க் வச்சுருக்கோம். செமி சில்க்னா பட்டு மாதிரி இருக்கும், ஆனால் பட்டு கிடையாது. அதோடைய காஸ்ட் வந்து 2500 ரூபாய். அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எங்கள் லாட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. பட் அதுவும் இல்லாமல் நான் சொல்கிறது எல்லாமே நார்மல் வாஷ் தான், ஆனால் பியூர் சில்க் கிடையாது. எங்கள் கிட்ட வாங்குகிற ஐட்டங்கள்ஸ் எதுவாக இருந்தாலும் பியூர் சில்காக இருந்தால் பியூர் சில்க் லேபிள் போடுவோம். அதர்வைஸு லேபிள் பியூர் சில்க் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த லேபிள் பியூர் சில்க்கு பண்ண மாட்டோம். அதுலேயும் நாங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம், திஸ் இஸ் நாட் ஏ பியூர் சில்க்கு, திஸ் இஸ் செமி சில்க்கு, பியூர் காட்டன், மிக்ஸ் காட்டன் சொல்லி எல்லாமே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். இது இல்லாத பாவாடைகள் எங்கிட்ட இருக்குது, சுடிதார் மெட்டீரியல் இருக்குது. ஸோ எல்லாம் 500 ருபீஸ்லேருந்து எங்கள் கிட்ட ஸ்டார்டிங் அப் டு 1.5 lakhs இந்த இருக்குது பாருங்க. இதெல்லாம் கிராண்ட் சாரி அப் டு 1.5 lakhs வரைக்கும் இருக்குது. சரி, இன்றைக்கி ஒரு அமாவாசை, தீபாவளி, ஒரு நிறைஞ்ச நாள், சரி உங்களெல்லாம் ஒரு வீடியோவில் ஒரு சந்திக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் இன்றைக்கி எல்லாமே ரெஸ்ட்டில் இருப்பேன். சரி, இன்றைக்கி புது ரகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பண்ணினோம். உங்களுடைய ஆதரவை என்றென்றும் நாடும் காஞ்சிபுரம் ARS சாரீஸ் வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், வளர்கிறோம். நன்றி, வணக்கம்.